ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கெமிக்கல் கைனெட்டிக்ஸுங்கிறது என்ன? கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் எதை டீல் பண்ணுதுன்னா, ஸ்பீட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஸ்பீடில் நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ணக்கூடியது தான் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஃபீசிபிலிட்டியை எந்த லா கொடுக்குதுன்னு, எந்த பிரான்ச் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் எடுத்துட்டோம்னா feasibility of a chemical reaction. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது feasibility of a chemical reaction. இந்த தெர்மோடைனமிக்ஸ் படி என்னன்னா, ஒரு ரியாக்ஷனோட டெல்டா ஜி நாட், standard Gibbs free energy change, equal to negative, that is delta G naught வந்து less than 0 அப்படின்னா the reaction is feasible. If the reaction is feasible, அப்படி இல்லை டெல்டா ஜி நாட் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா, தட் இஸ் டெல்டா ஜி நாட் இஸ் கிரேட்டர் தென் 0னா தி ரியாக்ஷன் இஸ் நாட் feasible. ஸோ இதை சொல்கிறோம். ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஃபீசிபிலிட்டி ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷனை தான் சொல்லுதே தவிர என்ன ஸ்பீடில் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத சொல்ல. ஸோ அதை பற்றி படிக்கக்கூடியது என்னென்னா கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ரியாக்ஷன் பிட்வீன் H2 அண்ட் O2 இஸ் reaction between H2 and O2 is feasible. ஏன்னா இந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா ஜி நாட் வந்து லெஸ் தென் 0னா நெகட்டிவில் இருக்குது. பட் ஆக்சுவலாக ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் ரியாக்ட் பண்ண வச்சோம்னா ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். இந்த தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து நம்ம ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ், தன்னிச்சையாக நடக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டோமே ஒழிய என்ன ஸ்பீடில் நடக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ அது ஆக்சுவலான நம்ம அந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ரியாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. ஒரு கேட்டலிஸ்ட் போட்டால் மட்டும்தான் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஸ்பீடாக ரியாக்ட் ஆகி வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஸ்பீடில் நடக்குது, அதை என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, என்னென்ன காரணியெல்லாம் பாதிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் எதில் நம்ம ஸ்டடி பண்ணலான்னா கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். ஸோ கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் எதை டீல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, rate of a chemical reaction. rateனா speed of a chemical reaction, அதை மெஷர் பண்ணுது for a reaction proceeding in a set of conditions or given set of conditions, temperature, pressure and concentration. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷனில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடை மெஷர் பண்ணக்கூடியது என்னென்னா கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். ஸோ அப்போ இதை எதை மெஷர் பண்ணுது? இட் டீல்ஸ் வித் தி மெஷர்மெண்ட் ஆஃப், அளக்குது. எதை அளக்குது? மெஷர்மெண்ட் ஆஃப் ரேட்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட ஸ்பீடாக மெஷர் பண்ணுது. rates of chemical reactions taking place. So chemical reaction
நடந்துட்டு இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட ஸ்பீடை மெஷர் பண்ணுது. டேக்கிங் பிளேஸ் அண்டர் கிவன் செட் ஆஃப் கண்டிஷன்ஸ். அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ஸ் என்னெல்லாம்? டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்டு கான்சன்ட்ரேஷன். ஸோ ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷனில் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஸ்பீடில் நடக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடியது என்னென்னா கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். சரி, இதனால் என்ன யூஸ்? இந்த கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் a chemical reaction can be determined. ஸோ கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் மூலமாக ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடை மெஷர் பண்ணுறத வச்சு அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடை எதெல்லாம் பாதிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கெமிக்கல் ரியாக்ஷன் கேன் பி டிட்டர்மைன்டு. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அல்லது மினிமைஸ் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அப்போது இந்த ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சாச்சுன்னா என்ன பண்ணலாம்? தி ஸ்பீட் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன், ஸ்பீட்னாலும் ரேட்னாலும் ஒன்று தான். இங்கே ஸ்பீட் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன் கேன் பி ஆப்டிமைஸ்டு. ஆப்டிமைஸ்டுனா கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸில் அந்த ஸ்பீடை அதிகபட்சமாக கொண்டு போயிடலாம். செகண்டு, தி மெக்கானிசம் ஆஃப் தி ரியாக்ஷன் கேன் பி ப்ரிடிக்டட். அந்த ரியாக்ஷன் என்ன மெத்தடில் என்ன சீக்வன்ஸில் நடக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம். அந்த ரியாக்ஷன் வந்து என்ன வழிமுறையில் நடக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். தி மெக்கானிசம் ஆஃப் எ reaction may be predicted. ஸோ அந்த ரியாக்ஷன் என்ன மெக்கானிசத்தில் நடக்குது, என்ன வினை வழிமுறையில் நடக்குதுங்கிறதையும் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட அப்ளிகேஷன்ஸ். சரி, இப்போ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கைனெட்டிக்ஸுங்கிற வேர்டு எந்த வேர்ட்லேருந்து எடுத்ததுன்னா கைனசிஸ். இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட். கிரீக் வேர்டு கைனசிஸ்லேருந்து இந்த கைனெட்டிக்ஸுங்கிற நேம் வந்திருக்கு. இந்த கைனசிஸ்க்கு பேர் மூமெண்ட். ஸோ ரியாக்டன்ஸ் அப்படியே ப்ராடக்ட் சைடு மூவ் ஆகுது, அதாவது ரியாக்டன்ட் சைட்லேருந்து மாலிகுல்ஸ் ப்ராடக்ட் சைடு மூவ் ஆகுது அப்படிங்கிற மீனிங் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ நார்மலாக நம்ம ஒரு பிளாட் போட்டோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் வெர்சஸ் டைம் அது எப்படி இருக்கும்? ஒய் ஆக்சிஸில் கான்சன்ட்ரேஷன், எக்ஸ் ஆக்சிஸில் டைம். இப்போ வந்து நம்ம ரியாக்டன்ட் எடுத்துக்கலாம். ரியாக்டன்ட் ஆரம்பத்தில் டைம் வந்து இங்கே 0, டைம் அதிகமாகிட்டே போகும். ஆரம்பத்தில் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். டைம் ஆக ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறிட்டே வரும். அப்போ ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிட்டே வருது. குறைஞ்சிட்டே வந்து இங்கே பாருங்கள், டைம் அதிகமாக ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிட்டே வருது. எங்கேயுமே நான் அந்த ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனை எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ண வைக்கல. எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணிச்சுன்னா ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் என்னென்னு அர்த்தம்? 0. உங்களுக்கு தெரியும், எக்ஸ் ஆக்சிஸில் எந்த பாயிண்ட் எடுத்துட்டாலும் அதில் ஒய் வேல்யூ 0. இங்கே ஒய் வந்து நம்மளுக்கு என்ன?
கான்சன்ட்ரேஷன் இங்கே 0 ஆகலை. அது ஏன் என்ன காரணங்கிறத பின்னாடி ஒரு 2-3 வீடியோ கழித்து பார்ப்போம். சரி, ஸோ இப்போ பார்த்தா நமக்கு தெரியுது நேரம் ஆக ஆக ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிட்டே வருது. இப்போ ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனை வச்சு ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா நான் சொல்ல போகிறேன். ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் change in concentration of a reactant divided by change in time. சரி, இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ இந்த கிராஃபில் நான் 3 டைம் இன்டர்வல் எடுத்துக்கிறேன். t is equal to 0, அடுத்த டைம் t1, t2, t3. t is equal to 0ங்கும் போது வர கான்சன்ட்ரேஷனை A0 அப்படின்னு வச்சுக்கோங்க. t is equal to t1ங்கும் போது கான்சன்ட்ரேஷன் A1. டைம் வந்து t2 இருக்கும்போது இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் A2. டைம் வந்து t3 இருக்கும்போது கான்சன்ட்ரேஷன் A3. இந்த ரேட்டுக்கு என்ன சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஆர். சரி, மைனஸ் சைன் ஏன் இங்கே கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். இங்கே நம்ம கிராஃபில் பார்த்தாலே தெரியும் டைம் ஆக ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிட்டே வருது. அப்போ சேஞ்ச் அப்படின்னு ஜென்ரலாக சொன்னோம்னா என்ன ஃபார்முலா? ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ. உதாரணத்துக்கு t is equal to 0லேருந்து t is equal to t1 வரைக்கும் நம்ம இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறதா வச்சுக்கலாம். மைனஸ் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன். இங்கே ஃபைனல் டைம் என்ன? t1க்கு நேராக என்ன கான்சன்ட்ரேஷன்? A1 மைனஸ் t0க்கு நேராக இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் A0 டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். ஃபைனல் டைம் என்ன? இப்போ நமக்கு t1 மைனஸ் t0. நமக்கு தெரியும் எது ஹையர் வேல்யூ? A1 இஸ் லோயர் தென் A0. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், டைம் ஆக வரக்கூடிய கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த A1 மைனஸ் A0 நெகட்டிவாக இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் பண்ணுறதுக்கு தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? மைனஸ் சைன். அடுத்தது t1 ஒரு பர்டிகுலர் வேல்யூ, t0 பார்த்தீங்கன்னா 0. அப்போ t1 இஸ் கிரேட்டர் தென் t0. ஸோ கீழே பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். சரி, இதுவே இன்னும் 2 டைம் இன்டர்வல் எடுத்துக்கிறேன், t1 t2. இப்போ எனக்கு என்ன ஒரு ஆன்சர் ரேட்டுக்கு? மைனஸ் A2 minus A1 divided by final time T2 minus initial time T1. ஸோ இந்த மாதிரி ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷனை சொல்லலாம். இப்போ நான் ஜென்ரலாக ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். A gives B. இதில் ஸ்டாய்கியோமெட்ரி ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சேம், ஒரே மோல் தான். 1 மோல் ரியாக்டன்ட் 1 மோல் ப்ராடக்ட். ஸோ இந்த ரியாக்ஷனில் ரேட் இப்போ நான் எப்படி சொல்லலாம்? மைனஸ் இப்போ இந்த A gives B இதோட ரியாக்ஷன் கான்சன்ட்ரேஷன் டைம் கிராஃப் தான் இப்போ நம்ம மேலே போட்டிருக்கக்கூடிய கிராஃபாக வச்சுக்கலாம். ஸோ எப்படி நான் சொல்லலாம்னா ஜென்ரலாக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A at time t1 minus concentration of A at time 0 divided by t1 minus t0. நமக்கு தான் தெரியும் t0 0ங்கிறனால என்னன்னு எழுதிக்கலாம், மைனஸ் A1 மைனஸ் A0 by t1. இங்கே t1 மைனஸ் t0 t1 ஏன் எழுதுகிறோன்னா t0 வந்து 0. ஆரம்பத்தில் டைம் ரியாக்ஷன் நம்ம நோட் பண்ண நடக்க ஆரம்பிக்கும் போது டைம் வந்து 0. t1 t2 இந்த 2 டைம் இன்டர்வலுக்கு இடையில ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணலாம்? t2 டைமில் கான்சன்ட்ரேஷன் A2 மைனஸ் t1 டைமில் A1 by t2 மைனஸ் t1. ஸோ இந்த மாதிரி எந்த டைம் இன்டர்வல் கொடுத்தாலும் அந்த டைம் இன்டர்வலில் நாம் ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷனை கால்குலேட் பண்ணிடலாம். பொதுவாக நாம் சேஞ்சினாலே டெல்டா சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா
R is equal to minus delta, delta change, delta concentration of A divided by delta T. ஸோ மேலே சொன்ன எக்ஸ்பிரஷனுக்கான மேலே சொன்ன ஈக்குவேஷன்ஸுக்கான மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன? R is equal to minus delta A by delta T minus change in concentration of reactant A divided by change in time அல்லது டைம் இன்டர்வல், நேர இடைவெளி, கால இடைவெளி அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இதே ரியாக்ஷனுக்கு ப்ராடக்டை வச்சு ரேட் எப்படி சொல்லலான்னு பாருங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கலாம், டைம் இன் எக்ஸ் ஆக்சிஸ். டைம் அதிகமாகிட்டே போகும். இப்போ நமக்கு தெரியும் டைம் வந்து 0ன்னு வைங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ தான் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் 0. டைம் ஆக ப்ராடக்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தொடர மாதிரியே போயிட்டுருக்கும், ஆனால் தொடாது. சரி, இதே டைம் பீரியடில் ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ளூ லைன் வந்து ஸ்கை ப்ளூ வந்து ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம். ரியாக்டன்ட் வந்து இங்கே ஏன் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்? ஏன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை A gives Bன்னு எழுதியிருக்கோம். ஸோ ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிட்டே வருது. சரி, இப்போ 2 டைம் இன்டர்வல், ஒரு 2-3 டைம் இன்டர்வல்ல எடுத்துக்கிறேன். T1, T2, T3. இந்த டைமில் பாருங்கள், டைம் அதிகமாக ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிட்டே தான் போகுது. அப்போ ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் வச்சு ரேட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லலாம்னா, ரேட் R is equal to change in concentration of product, விளைபொருளின் செறிவில் ஏற்படும் மாற்றம் divided by change in time அல்லது time interval. சேஞ்ச் இன் டைம் அல்லது டைம் இன்டர்வல், இதுதான் வந்து ரேட்டுக்கான ஃபார்முலா எப்போ ப்ராடக்ட் வச்சு சொன்னோம்னா. ஸோ அப்போ R is equal to, இங்கே ப்ளஸ் சைன் தான் போட்டிருக்கோம் பாருங்கள், டெல்டா B பை டெல்டா T. ஸோ ஜென்ரலாக நம்ம இப்போ என்ன நேம் வச்சுக்கலாம்னா, R is equal to மைனஸ் டெல்டா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R பை டெல்டா T. Rனா ரியாக்டன்ட், வினைவடு பொருள். ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனில் வர சேஞ்ச் டிவைடட் பை டெல்டா T. முன்னாடியே மைனஸ் சைன் போட்டிருக்கோம்னா டைம் ஆக ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிட்டே போகுங்கிறத குறிக்கிறதுக்கு வேண்டி. அடுத்து ப்ராடக்டை வச்சு சொன்னான்னு வைங்க, விளைபொருளை வச்சு, ரேட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டெல்டா P. டெல்டா Pனா விளைபொருளின் செறிவில் ஏற்படும் மாற்றம், சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை டைம் இன்டர்வல். ஸோ இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு என்ன யூனிட்னு பார்த்துக்கலாம். யூனிட் ஆஃப் ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு வேதி வினையின் வேகத்துக்கான அலகு என்னன்னு பார்க்கலாம். ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த ஆர்கான எக்ஸ்பிரஷன் பாருங்கள், சம்பாடு. நியூமரேட்டர் அங்கே என்ன இருக்குது? கான்சன்ட்ரேஷன். டினாமினேட்டரில் டைம். அப்போ என்ன வரும்? கான்சன்ட்ரேஷன் பை டைம். கான்சன்ட்ரேஷனை பொதுவாக என்னென்ன யூனிட்டில் சொல்லுவோம்? மோல் பெர் லிட்டர் அல்லது மோல் பெர் டெசிமீட்டர் கியூப். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 லிட்டருங்கிறது 1 டெசிமீட்டர் கியூப். ஸோ இப்போ மோல் பெர் லிட்டர் அல்லது டெசிமீட்டர் கியூப்பில் சொல்லுவோம். டைமு மோஸ்ட்லி செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இங்கே செகண்ட்னு வச்சுட்டிங்கன்னா
mole per liter per second or mole per decimeter cube per second. ஸோ இது நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா mole per liter per second, செகண்ட் மேலே வந்தால் செகண்ட் இன்வெர்ஸ், அல்லது mole per decimeter cube per second. ஸோ இதான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனோட யூனிட். இதில் டைமோட யூனிட் என்ன வேணால் வரலாம், மினிட் வரலாம், செகண்டுக்கு பதிலாக மினிட் போடலாம், ஹவர் போடலாம், இயர் போடலாம், வேறு என்ன வேணாலும் வரலாம். பட் இங்கே நம்ம செகண்டு வச்சுக்கிட்டதுனால செகண்ட் இன்வெர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். கால்குலேட் தி ரேட் ஆஃப் தி ஃபாலோயிங் கெமிக்கல் ரியாக்ஷன். அதாவது ஏ கிவ்ஸ் பி, ஏங்கிறது ரியாக்டன்ட், பிங்கிறது ப்ராடக்ட். இஃப் தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஏ இஸ் 5 × 10⁻³ mole per decimeter cube and 2.5 10⁻³ mole per decimeter cube after 10 minutes. ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்கு, ஆரம்பத்துலேயே எவ்வளோன்னு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருக்கு. இப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா ஆர் பை டெல்டா டி, இந்த ஃபார்முலா தான் போட போகிறோம். மைனஸ் டெல்டார்னு என்ன, ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் மைனஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். நம்மளுக்கு கொடுத்துருக்கல 10 நிமிஷத்தில் கான்சன்ட்ரேஷன் 2.5 × 10⁻³ மைனஸ் 5 × 10⁻³ டிவைடட் பை டைம் இன்டர்வல் அல்லது சேஞ்ச் இன் டைம்னு சொன்னீங்கன்னா ஃபைனல் டைம் எவ்வளோ 10 மினிட்ஸ் மைனஸ் ஆரம்ப டைம் எவ்வளோ 0. ஏன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்னா ஆரம்ப நிலை. ஒரு ரியாக்ஷன் ஆரம்பிக்கும் போது டைம் எப்பவுமே என்ன 0. சரி, மேலே 2.5 மைனஸ் 5 இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் 10⁻³ காமன் எடுத்துக்கலாம். டென் மைனஸ் 0 10. ஸோ 2.5 மைனஸ் 5 என்ன வரும், மைனஸ் 2.5 வரும் இன்ட்டு 10⁻³ டிவைடட் பை 10. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2.5 × 10⁻³ பை 10. 10 மேலே கொண்டு போனீங்கன்னா 10⁻⁻1. அப்போ 2.5 × 10⁻⁴. யூனிட் பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் மோல் per டெசிமீட்டர் கியூப். டைம் எதில் கொடுத்துருக்கு, மினிட்ல கொடுத்துருக்கு. அப்போ மேலே போய் எழுதுனீங்கன்னா மினிட் இன்வெர்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த ரியாக்ஷனோட ரேட். If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825. Thank you.